ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். அணைவது அரவணமேல் பூம் பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம்னு ஆழ்வார் பாடினார். பகவான் பெரிய உயர்ந்த ஒரு தேவதை, வைகுந்தத்திலே அமர்ந்திருக்கிறார். அங்கேயே இருக்கலாமோ இல்லையோ, ஆனா அவருக்கு என்ன எண்ணம், நாம் படைத்த குழந்தைகள் மீன்கள், அவர்களோடு நாம் போய் பழக வேண்டாமா? என்னால் படைக்கப்பட்டவைகள் பன்றிகள், அவர்களுக்குள்ள ஒருத்தனா நான் இருக்க வேண்டாமா? நான் என்ன பெரிய சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருந்தால் குழந்தைகளோடு பழகணுங்கிற எண்ணம் ஏற்படுமோ இல்லையோ. அதனால் தான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், தான் படைத்த உலகத்தில் என்னென்ன விதமான பிராணிகள் இருக்குமோ அது ஒவ்வொரு ஜாதியிலும் பகவான் வந்து பிறக்கிறாராம். மீனாக பிறக்கிறார், ஆமையாக பிறக்கிறார், பன்றியாக பிறக்கிறார், சிங்கமாக பிறக்கிறார், தேவனாக பிறக்கிறார், மனுஷனாக பிறக்கிறார், மரமாக பிறக்கிறார், ஜலமாக பிறக்கிறார். இப்படி எல்லா விதமான அவதாரங்களையும் பகவான் ஏன் எடுக்கிறார் என்றால், தன் குழந்தைகளை விட்டு தான் விலகி இருப்பது பகவானுக்கு பிடிக்காதான். அதனால் ஒவ்வொரு யோனியிலும் ஸ்வகிருத விசித்திர யோனிஷு விஷன்னிவ, தன்னால படைக்கப்பட்ட விசித்திரமான பலவிதமான பிறவிகள், அந்த ஒவ்வொரு பிறவியிலும் பகவான் தானே வந்து பிறக்கிறார். எதற்காக? ஹேதுதயா தரதமஸ் சகாசி அனலவது ஸ்வகிருதானுகிருதிஹி, பகவான் அதற்கு ஏற்ப ஒரு வடிவத்தை எடுத்துக்கிறார். நெருப்பை போல பகவான் இந்த அவதாரங்களை செய்கிறார்னு தெரிவிக்கிறார். நெருப்புக்கு ஒரு பண்பு உண்டு. ஒரு சதுரமான பொருளை எரிக்கிறதுக்கு போடுங்க நெருப்புல, நெருப்பு சதுரமா எரியும். ஒரு வட்டமான பொருளை உள்ள போடுங்கோ, நெருப்பே வட்டமான வடிவத்தோடு எரியும். அப்ப எந்தெந்த பொருளுக்குள் நுழைகிறதோ அதனுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு நெருப்பு எரிகிறதோ இல்லையோ. சில இடத்துல பெருசா எரியும், பெரிய பொருளை போட்டோம்னா பெருசா எரியும். சின்ன சோறு வரட்டி சுள்ளிய போட்டோம்னா சின்னதா எரியும். அதை போல பகவான் எந்தெந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு உலகத்தில் பிறக்கிறாரோ அதை பொறுத்து வெவ்வேறு மாதிரி வெளிப்படுகிறாராம். மனுஷனா பிறந்தா அதற்கு தகுந்த சக்திகளை வெளிப்படுத்துகிறார், தேவனாக பிறந்தா அதற்கு தகுந்த சக்திகளை வெளிப்படுத்துகிறார், மீனாக பிறந்தால் அதற்கு தகுந்த சக்திகளை வெளிப்படுத்துகிறார். அதுக்காக அவ்வளவுதான் சக்தின்னு சொல்ல முடியாது. பகவான் மனுஷனாக இரும்போது எவ்வளவு சக்திகளை காட்டினாரோ அவ்வளவுதான் அவருக்கு சக்தின்னு சொல்ல முடியுமா? அவருடைய சக்தி எல்லை இல்லாதது. ஆனா எடுத்துக்கொண்ட உடலுக்கு ஏற்ப அதை வெளிப்படுத்துகிறார். இது பகவானுக்கு இருக்கக்கூடிய சௌசீல்யம். தான் படைத்த ஜீவராசிகளோடு தான் வந்து கலக்க வேண்டும்னு பகவானுக்கு ஆசை. அதனால இந்த பிறவிகளிலே பிறக்கிறார். இதை உண்மையை புரிஞ்சுக்கணும். பகவான் அவதரிக்கிறார்னு சொன்னால் அவர் நம்மை போல ஒரு மனுஷன், சாதாரண ஒரு ஆத்மா என்று நினைத்து கொண்டோம் என்றால் அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய அவதாரத்தின் உண்மையை புரிந்து கொண்டால் அந்த பிறவிலேயே முக்தி அடையலாம்னு தெரிவிக்கிறார்கள். ஜன்ம கர்ப்பச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன என்று கண்ணன் கீதையில 4வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். என்னுடைய ஜன்மம் பிறப்பும் சரி, என்னுடைய லீலைகளும் சரி திவ்யம், கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளவு இனிமையானவை, ஆச்சரியமான அவதாரங்கள், ஆச்சரியமான லீலைகள். அதனுடைய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மா நம்மை போல் பாப புண்ணியங்களின் காரணமால் பிறக்கவில்லை, கருணையின் காரணமாக பிறக்கிறார். நம்மை போல அழுக்கான உடம்பு அவருக்கு கிடையாது, உயர்ந்த விக்கிரகத்தோடு வந்து பிறக்கிறார். நம்மை போல இன்னைக்கு பிறப்பு இன்னைக்கு இறப்பு என்பது கிடையாது. தான் ஆசைப்பட்ட போது வந்து பிறக்கிறார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நாம எதுக்கு பிறக்கிறோம்? சேர்த்து வைத்த பாப புண்ணியங்களின் காரணமாக இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதுக்காகத்தான் உலகத்துல பிறக்கிறோம். பகவான் ஏன் பிறக்கிறார்? பாப புண்ணியங்களே கிடையாது, ஆத்ம மாயையா தான் ஆசைப்பட்டு இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறார். ஜீவாத்மாக்களுக்கு உதவ வேண்டும், மக்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக பிறக்கிறார். அந்த அவதாரத்தை உண்மையாக புரிந்து கொண்டால் அதுதான் கடைசி பிறவி. அதுக்கு மேல இந்த சம்சாரத்தில் அந்த ஆத்மா பிறக்கவே வேண்டாம், என்னையே வந்து அடைகிறான்னு தெரிவிக்கிறார். அப்ப பல பிறவிகளில் பக்தி யோகம் செய்தால் எவ்வளவு பெருமையோ, பரமாத்மாவனுடைய அவதாரத்தின் பெருமையை தெரிந்து கொண்டால் அத்தனை இனிமை பகவானுக்கு இருக்கிறது, ஆனந்தம் அடைகிறார். அந்த அவதாரங்களை பற்றி சொல்லி அடுத்து தெரிவிக்கிறார். துரவகமாத் ஆத்ம தத்துவ நிகமாய தவாத்த தனுவகோ சரித மகாமிருதாப்தி பரிவர்த்த பரிசிரமணாக ந பரிலஷந்தி கேஜித் அபவர்க்கம் அபீஸ்வரதே சரண சரோஜக ஹம்சகுல சங்க விசிருஷ்ட கிருஹாஹா. இதுதான் முன்னாடியே பார்த்தோம். உன்னுடைய கதைகள், உன்னுடைய அவதாரங்களை அனுபவிக்கும் இனிமை யாருக்கு தெரிந்து விட்டதோ அவர்கள் ந பரிலஷந்தி கேச்சித் அபவர்க்கம் அபி, அபவர்க்கம்னா மோக்ஷம்னு அர்த்தம். மோக்ஷத்தை கூட அவர்கள் விரும்புவது கிடையாது.
இந்த ஊரிலேயே இருந்து உன் கதைகளை பாடுவதிலேயே ஆனந்தப்படுகிறார்களே தவிர வைகுந்தம் கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிடுவாளாம். ஹனுமானிடத்தில் ராமன் பிரார்த்தித்தார், எல்லாரையும் வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போறேன், அயோத்தியில் இருந்த மக்கள் அனைவரும் என்னோடு வருகிறார்கள், ஹனுமானே நீரும் வருகிறீரா, இந்த உலகத்துல நிறைய நாள் இருந்தாச்சு, வைகுந்தத்துக்கு வாரும்னு ராமன் அழைத்தார். அப்ப ஹனுமான் பதில் சொன்னார், என்னால வர முடியாது. ஸ்னேகோமே பரமோராஜன்னு துவயி நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி. ராமா, என் மனசு வைகுந்தத்தில் பொருந்தாது, உன்னுடைய இந்த ராமனான வடிவத்தை சேவித்து பழகி விட்டேன். திடீர்னு உனக்கு 2 தோள் தான் இருக்கு, திடீர்னு வைகுந்தத்துக்கு சங்க சக்கரங்களோடு 4 தோள்களோட சேவின்னு சொன்னா என்னால சேவிக்க முடியாது. ஒரே ஒரு மனைவி சீதையோடு சேவித்து விட்டேன், அங்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 3 நாச்சிமார்கள் என்றா என்னால ஜீரணிக்க முடியாது. துவயி நித்தியம் பிரதிஷ்டிதா, என்னுடைய அன்பு, என்னுடைய பக்தி, என்னுடைய ஸ்நேகம் எல்லாம் இந்த வடிவத்திலேயே நிலை பெற்று நிற்கிறது, வேறு வடிவத்தை என்னால சேவிக்க முடியாது, அதனால வைகுந்தமே வேண்டாம், நான் இங்கேயே ஆனந்தமா இருக்கிறேன்னு ஹனுமான் தெரிவித்தார். ராமன் கேட்டார், என்னை விட்டு கட்டப்பட மாட்டீரா, பிரிந்தால் துன்பமாக இருக்குமேன்னு ராமன் கேட்டாராம். அப்ப சொன்னார், நான் எப்ப பிரிய போறேன், உன்னை பிரிந்ததாகவே எனக்கு தோணாது, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கோவில்கள் எல்லாம் ராமன் இருக்கிறார், போய் சேவித்துக் கொள்வேன். உன்னை கேட்கணும்னு ஆசைப்பட்டால் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர மஸ்தகாஞ்சலி, எங்கெல்லாம் ராமாயணம் பாடப்படுகிறதோ போய் நன்னா உன்னுடைய கதைகளை கேட்டுக்கொள்வேன். உன்னை முகர்ந்து பார்க்கணும்னு ஆசை, ராமனுடைய நறுமணத்தை முகரணும்னு ஆசைப்பட்டா கட்டமே கிடையாது, என்னுடைய தோளை முகர்ந்து பார்த்தாலே போரும். ஒரு நாள் ராமன் ஹனுமான ஆலிங்கனம் பண்ணி கொண்டாரே, கண்டேன் சீதையை என்று சொன்ன உடனே வேற என்ன உதவி ஹனுமானுக்கு, என்ன பதிலுதவி செய்வதென்று ராமனுக்கு தெரியவில்லை. எனக்கு பெரிய ராஜான்னு சொன்னால் நல்ல செய்தி சொல்ல உடனே இப்படி முத்து மாலையை அவிழ்த்து உடனே பரிசு கொடுப்பார்களோ இல்லையோ, ராமனிடத்துல என்ன முத்து மாலை, வெறும் மாந்தோல் மரவரி மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சொத்தும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என்னுடைய திருமேனி, இந்த திருமேனியையே உனக்கு கொடுக்கிறேன் என்று ஹனுமான அணைத்து கொண்டாராம் ராமன். அன்னைக்கு அனைத்துண்ட நறுமணம் இன்னும் என் தோல்ல மாறாமல் இருக்கு. உன்னை முகர்ந்து பார்க்கணும்னா தோளை முகர்ந்து கொள்ளுகிறேன், உன்னை கேட்கணும்னா ராமாயணத்தை கேட்டுக்கிறேன், உன்னை சேவிக்கணும்னா கோவில்ல சேவிச்சுக்கிறேன், எனக்கு கட்டமே இல்லையே, உன் நினைவோடு இந்த உலகத்திலேயே வாழ்ந்து விடுவேன், வைகுந்தமே வேண்டாம்னு ஹனுமார் மறுத்து விட்டார். அப்படி சில பக்தர்கள் உண்டு. தொண்டரடிப்பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், ஹனுமான் 3 பேரும் இந்த வார்த்தையை சொன்னார்கள், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஒரு ஆழ்வார் தெரிவித்தார். இந்த அரங்கனை சேவித்தேனோ இல்லையோ, இனி வைகுந்தம் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு தொண்டடிப்படி ஆழ்வார் சொன்னார். பாவோ நான்யத்திர கச்சதி, என் மனசு உன்னை விட்டு விலகாதுன்னு ஹனுமார் தெரிவித்தார். அப்ப இந்த உலகத்தில் பகவானை அனுபவிக்கும் இன்பத்தை சுவைத்தவனுக்கு வைகுந்தம் வேண்டுமென்றாலும் ஆசை பிறக்காதாம். அபவர்க்கம் ந பரிலஷந்தி என்று தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு இனிமை. இதெல்லாம் எதுக்கு வேதம் சொல்றதுனால், சம்சாரம் என்றாலே துன்பம்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். பகவானிடத்தில் பக்தி இல்லாதவரை சம்சாரம் துன்பம் தான். அவனிடத்துல பக்தி பிறந்து விட்டதென்றால் இந்த வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமா ஆயிடும். வாழ்க்கை ஆனந்தம்னா உலக இன்பங்கள் ஆனந்தமா இருக்கும்னு சொல்ல வரவில்லை, பகவான் தான் இன்பம் என்கிற எண்ணம் வந்துவிடும். நமக்கு எல்லா விதமான உறவுகளும் அவர்தான், அவரோடு இருந்தால் ஆனந்தம், அவரை விட்டு பிரிந்தால் துன்பம் என்கிற எண்ணம் வந்து விட்டதென்றால் உலகத்துல வேற எதையுமே மனசு தேடாது, பகவானை நினைத்து கொண்டிருந்தாலே ஆனந்தமா இருக்கும். அந்த நிலை வந்து விட்டால் அதுக்கு மேல பிரிவே கிடையாது. கண்ணன் கீதையிலே யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொன்னாரோ, என்னையே ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால் அவனுடைய யோகக்ஷேமங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு தெரிவித்தார். யோகம்னா என்ன? நம்ம கிட்ட இல்லாத பொருள் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு யோகம்னு பெயர். இருக்கிற பொருள் கையில தங்கணுமோ இல்லையோ, கிடுகிடுகிடுன்னு 10 நாள்ல பணங்காசு நிறைய வந்ததை விட வேகமா கையை விட்டு போயிடுத்துன்னா அப்ப க்ஷேமம் இல்லை என்று பொருள். யோகம்னா பொருள் கிடைப்பது, க்ஷேமம் என்றால் தங்கி இருப்பது. கண்ணன் சொன்னார், தேஷாம் தததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம், யாரெல்லாம் என்னையே ஆசைப்பட்டு பக்தி செய்கிறார்களோ யோகக்ஷேமம் வகாமியகம், அவர்கள் யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு சொன்னார். நமக்கு என்ன தோணும்? அப்ப நான் பக்தனா இருந்தா எப்ப கல்யாணம் ஆகணும், எப்ப குழந்தை பிறக்கணும், எப்ப பணங்காசு வரணும், எப்ப வீடு கிடைக்கணும், எல்லாத்தையும் கண்ணனே பார்த்துப்பார் போல் இருக்குன்னு நமக்கு தோணும். அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மையான பக்தன் உலக பொருள்களை ஆசைப்பட போவதே கிடையாது. அவனுக்கு ஒரே ஆசை என்ன? கண்ணனோடு சேர வேண்டும். அதை கண்ணன் கொடுத்துருவாராம். ஒரே கவலை என்ன? கண்ணனை விட்டு பிரிந்து விடுவோமோன்னு பயம் இருக்கும். அந்த பயத்தை விலக்கி எப்போதும் கூட இருந்துருவாராம். அப்ப யோகக்ஷேமங்கள்னு சொன்னா உலக பொருள்களுடைய யோகக்ஷேமம் கிடையாது, கிருஷ்ணானுபவம் கிடைக்கும்.
கிடைத்த கிருஷ்ணானுபவம் விலகாமல் என்றும் இருக்கும். அதை மட்டும் ஒரு பக்தனுக்கு கொடுத்து விட்டால் இந்த உலகத்திலேயே ஆனந்தமா இருக்கலாம். வைகுந்தத்துக்கு போய் தான் அனுபவிக்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது. இந்த உலகத்தில் பக்தி செய்யும் பொழுதே அவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று வேதம் பகவானை கொண்டாடுகிறது. அதற்கு அடுத்த ஸ்லோகம், யத் அனுஷயா பிரமந்தி உருபயே குஷரீரபீஹி தொத் அனுபதம் குலாயமிதம் ஆத்ம சுகிருத் பிரியவது. அடுத்து ஒரு கருத்து தெரிவிக்கிறார். பகவானுக்காக இந்த உடலை அர்ப்பணித்தோம் என்றால் இது நமக்கு ரொம்ப உதவியா இருக்குமா. ஆனால் என்னுடைய அனுபவத்துக்காக உடலை பயன்படுத்த தொடங்கினால் அப்ப அதே உடல் விரோதிய போல எதிர்த்து நிற்குமா. நாம என்னென்னமோ இன்பத்துக்காகவே உடலை பயன்படுத்தினால் கொஞ்ச நாள்ல முட்டு வலி, முழந்தால் வலி, வியாதி எல்லாம் வந்துடும். நான் பகவானுக்கு கைங்கரியம் மட்டும்தான் பண்ண போறேன், அது மட்டும்தான் இலக்குன்னு சொன்னால் 80 வயசுக்கு நன்னா நடந்து கைங்கரியம் பண்றவர்களையும் பார்க்கிறோமோ இல்லையோ. என்ன வேறுபாடு? நமக்கு 50க்கே முட்டி வலிக்கிறது, அவர் 80க்கு கைங்கரியம் பண்றார். என்ன வேறுபாடு என்றால் உடல் படைக்கப்பட்டது பகவானுக்கு கொடுப்பதற்காக, அவனுக்கு பயன்படுத்துவதற்காக. அப்ப அதன்படி பயன்படுத்தணுமோ இல்லையோ. ஒரு பொருள் இருக்கு, ஒரு கடிகாரம் இருக்குன்னு வச்சுங்களேன். கடிகாரம் இந்த பக்கம் சுத்தணும்னா அதை நாம திருகி விட்டோம்னா அது சுத்தி, அந்த காலத்துல திருகினாத்தானே சுத்தும். நான் அதை இப்படி திருகினேன், பிரதட்சணமா திருகினேன்னா அந்த கடிகாரம் சரியா சுத்தம்னு வச்சுங்க. நான் அது தெரியாமல் நன்னா சாவியை போட்டு அப்பிரதட்சணமா வேணும்னு திருகி எத்தனை பண்ணாலும் அந்த கடிகாரம் ஒரு நாள் வேலை செய்யாது, கெட்டுத்தான் போகும். அத போல இந்த உடல் படைக்கப்பட்டது பகவானுக்கு சமர்ப்பிப்பதற்காக. அதன்படி நான் திருப்பினேன்னால் எத்தனை நாள் ஆனாலும் கட்டமே கொடுக்காம நன்னா உடம்பு வேலை செய்யும். நான் அதை புரிஞ்சிக்காமல் எனக்கு ஆசை, எனக்கு அன்பு, எனக்கு விருப்பம்னு திருப்பினேன்னால் கொஞ்ச நாள்ல இந்த உடம்பு உடைஞ்சு போயிடும், அதால இயங்கவே முடியாது. அப்ப இந்த உடலையும் நன்னா பாதுகாக்கணும். உடலை புறக்கணிக்க வேண்டும்னு யாருமே சொல்லவில்லை. இந்த உடல் தான் தர்மத்தை செய்பவதற்கு முதல் சாதனம். இந்த உடல் இல்லாவிட்டால், சீராக இல்லாவிட்டால் எந்த கைங்கரியத்தையும் பண்ண முடியாது. திடீர்னு பத்ரிகாசிரமம் பெருமான சேவிக்கணும், அவ்வளவு கூட திருமலைக்கு போய் சேவிக்கணும்னு ஆசைன்னு வச்சுங்க. கால் ஒத்துழைக்காட்டா திருமலைக்கு எங்க போவது? அப்ப இளமை இருக்கணும், உடம்புல தைரியம் ஆரோக்கியம் இருந்தால்தான் பகவானையே தரிசித்து கைங்கரியம் பண்ண முடியும். அதற்கான மதிப்பை உடலுக்கு கொடுக்க வேண்டுமே. அந்த உடல் எப்போது ஒத்துழைக்கும் என்றால் பகவானுக்கு பயன்படுத்தினால். ஒரு பிரியமான சுகிருத்து, நமக்கு நலன் விரும்புபவர் எவ்வளவு ஒத்துழைப்பாரோ நண்பனை போல இந்த உடம்பு இருக்குமா. நம்முடைய இன்பத்துக்காக பயன்படுத்தினால் பெரிய விரோதியை போல இந்த உடல் ஆகிவிடும் என்று தெரிவித்தார். அதுக்கு மேல நிபிருத்த மருண் மனோ அக்ஷ திருடயோகஜுஷோ ஹிருதியா எது முனைய உபாசதே தத் அரயோபி யயுஹு ஸ்மரணாத் ஸ்திரியா உரகேந்திர போக புஜ தண்ட விஷக்த தியா வயமபிதே சமாஹா சமதர்ஷோ அங்கிரி சரோர்ஜோ சுதாஹா என்று தெரிவிக்கிறார். இன்னொரு அழகான கருத்து, ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயத்தை வேதம் சொல்லுகிறது. இந்த பாகவதத்தை 2-3 இடத்துல சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். மோட்சம் அடைய வேண்டும், பகவானுடைய திருவடிகளை அடைய வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தால் பகவானையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இவ்வளவுதான் வேதம் சொல்லுகிறது. ஏன் சுவாமி அன்போடு நினைக்க வேண்டும்னு சொல்ல வேண்டாமா? அவரை விரோதியாக பார்த்தால் என்ன ஆகும்னால் அப்போதும் மோட்சம் கிடைக்குமா? வேண்டியது ஒன்னே ஒண்ணு, பகவானை இடைவிடாமல் நினைக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, கம்சனுக்கு நற்கதி கிடைத்தது, சிசுபாலனுக்கு மோட்சமே கிடைத்தது. எப்படி கிடைக்கும்? சிசுபாலன் என்ன நல்ல பக்தனா இருந்தாரா? குச்சேலரை போல, துருவனை போல, பிரகலாதனை போல பெரிய பக்தரா? ஒண்ணும் கிடையாது. அப்ப அவருக்கு எப்படி மோட்சம் கிடைத்ததுன்னு ஆச்சரியமா இருக்கும். அவரை வெறுத்து கண்ணனை வாழ்நாள் முழுவதும் பழித்து கொண்டிருந்த ஒருவர் மோட்சம் அடைந்தார்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆனா அடைந்தார். சேட்பால் பழம்பகவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே என்று ஆழ்வார் பாடுகிறார். சிசுபாலன் கண்ணனை வெய்யத் தொடங்கினால் எல்லாருக்கும் காதல ரத்தம் வருமா. அவ்வளவு மோசமா கீழ்த்தரமா சிசுபாலன் வைவாராம். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகவன் ஆழ்வார் தெரிவித்தார். யாராவது சிசுபாலன் பேச்சை கேட்டால் காது கொதிச்சு போய் ரத்தமே வந்துடும், அவ்வளவு மோசமாக பேசுவான். யார் கேட்டா? பகவானுடைய பக்தர்கள் கேட்டால் காது கொதிப்பு போகுமானால் பக்தர்கள் கேட்பதை பத்தி கேட்கவே வேண்டாம், கண்டிப்பா கட்டமாத்தான் இருக்கும். பெரியவாச்சன் பிள்ளை தெரிவித்தார், நாஸ்திகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாலாம். கண்ணனை வைய வேண்டும், கண்ணனை பற்றி குற்றம் பேச வேண்டும்னு ஒரு பெரிய சபை ஏற்பாடு பண்ணார்கள். அதுல பிரதான பேச்சாளராக சிசுபாலனை அழைத்தார்கள். அவர் மேடையில ஏறி கண்ணனை பத்தி என்னென்னமோ பேச தொடங்கினார், பழி சொல்ல தொடங்கினார். அதை எல்லாரும் கேட்டு ஆனந்தப்படணுமோ இல்லையோ. நாஸ்திகர்களுக்கு கண்ணனை பழிச்சா ஆனந்தமாத்தான் இருக்கணும். அதுல முதல் வரியில ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அவர் தான் பணம் செலவு பண்ணி
பந்தல் போட்டு எல்லாருக்கும் பத்திரிகை போட்டு அழைத்து நாஸ்திகர்கள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவரே அவர்தான். அவர் முதல் வரியில உட்கார்ந்து சிசுபாலன் பேசினதை எல்லாம் கேண்டிருந்தார். அவருக்கு காது சுட்டு போச்சான். என்னதான் இருந்தாலும் இவ்வளவு மோசமா கண்ணனை திட்ட வேண்டாம்னா, எனக்கும் கண்ணனை பிடிக்காதுதான், நாஸ்திகன் தான், ஆனா இவ்வளவு பேச வேண்டாம்னு நாஸ்திகனே சொல்லும்படிக்கு அவ்வளவு கீழ்மையாக பேசுவானாம் சிசுபாலன். அந்த சிசுபாலன் கடைசியில எங்க இருக்கார்? மோட்சத்துக்கு போயிட்டார். எப்படி சுவாமி அடைய முடியும்? என்ன சூக்ஷ்மம்னு கேட்டால் சிசுபாலன் எப்பவும் என்ன சொல்லுவார்? கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் தீயவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாரோ இல்லையோ. தீயவன், கிருடன், பெண்ணாளன்னு சொன்னதெல்லாம் தப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் கண்ணன் கண்ணன் கண்ணன்னு பேரை சொல்லிட்டே இருந்தாரோ இல்லையோ. அதனால மோட்சம் அடைந்தார்னு தெரிவித்தார்கள். மனசு முழுக்க கண்ணன் தான் இருந்தார். என்ன காரணத்துக்காக என்பது முக்கியமே கிடையாது. பகவான் நம்முடைய மனதில் நிறைந்து இருந்தார் என்றால் நம்மை அவன் திருவடிகளிலே சேர்த்து விடுகிறார். அது பயத்தினால இருக்கலாம், வெறுப்பால இருக்கலாம், அன்பால இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், வெறும் சம்பந்தத்தால இருக்கலாம். ஒரு இடத்துல யுதிஷ்டிரருக்கு வியாசர் உபதேசம் செய்கிறார். கோப்ய காமாத் பயாத் கம்சஹா துவேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாத் விருஷ்ணய ஸ்நேகாத் யோயம் பக்தியா வயம் பிரபோ என்று தெரிவிக்கிறார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆசை. கோபிகைகள் எல்லாம் கண்ணனை பார்த்தது எப்படி? எனக்கு கணவனாக இவரை அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு பார்த்தார்கள். சைத்யன் சிசுபாலன் பார்த்தது எப்படி? வெறுப்போடு எதிரி மனப்பான்மையோடு பார்த்தான். கம்சன் பார்த்தது எப்படி? பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். 10 வருஷமும் கண்ணனை தவிர வேற எதையுமே கம்சன் யோசித்தது கிடையாது. எப்ப வருவானோ, எப்ப அழிப்பானோ, நமக்கு எப்ப கடைசி நிமிஷம் வருமோன்னு பயத்திலேயே கண்ணன் நினைச்சிட்டு இருந்தானோ இல்லையோ. அவனுக்கும் நற்கதி கிடைத்தது, சிசுபாலனுக்கும் நற்கதி. விருஷ்ணயா, விருஷ்ணி குலம், யாதவ குலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் நம்முடைய உறவினன், நமக்கு உறவினன்னு கண்ணனை பார்த்தார்கள். யூயம் ஸ்னேகாத், யுதிஷ்டிரா நீங்கள் எல்லாரும் கண்ணனை நினைக்கிறீர்களே, அன்பின் காரணமாக நினைக்கிறீர்கள், நானும் நினைக்கிறேன், பக்தியால் பகவானை நினைக்கிறேன். அப்ப பக்தியோ, ஸ்நேகமோ, நட்போ, துவேஷமோ, பயமோ, காமமோ, இந்த எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் பகவானை நினைத்து கொண்டிருந்தால் அவர் திருவடி கிடைக்கும். இதுதான் ரகசியம். எப்படி நினைத்தோம், என்ன மனோபாவம் என்பது முக்கியம் அல்ல. பகவானுடைய திருவடிகளை ஒரு பக்தனும் நினைத்து அடையலாம், சிசுபாலனும் நினைத்து அடையலாம், கோபிகைகளும் ஆசைப்பட்டு அடையலாம். எல்லாருக்கும் பாவம் வேறு, ஆனா கடைசியில் அடையக்கூடிய இலக்கு ஒன்று. எப்படி இது சாத்தியம் என்றால், பகவானை நினைப்பதற்கு அந்த மகாத்மியம் உண்டு. மனசில் பகவான் இருந்தார் என்றால் எந்த காரணத்துக்காக இருந்தாலும் மெதுவா பாபங்களை எல்லாம் போக்கி நற்கதியை வழங்கி விடுவார். இது பகவானை பத்தின எண்ணம். அதற்காக அப்ப நான் சிசுபாலனா இருக்கலாமான்னு கேட்காதீங்க, கம்சனா இருக்கலாமான்னு கேட்காதீங்க. இருக்க வேண்டியது பக்தனாக பிரகலாதனை போலத்தான். அவர் சொல்லுவது பகவானுடைய பெருமை. நீ பயத்தோடு நினைத்தாலும், ஆசையோடு நினைத்தாலும், காமத்தோடு நினைத்தாலும், துவேஷத்தோடு நினைத்தாலும் பகவான் மோட்சம் அளிப்பார்னு அவர் பெருமையை வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர, அப்ப நீவனா சிசுபாலனாக வாழ்ந்தாலும் சரி, பிரகலாதனாக வாழ்ந்தாலும் சரின்னு ஒப்புக்கொள்ளவில்லை. நாம் பிரகலாதனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய பெருமை இத்தகையது என்று வேதம் சொல்லியது. ஏ சரந்தி அகில சத்வ நிகேததையா நவுத பதாக்கிரமந்தி அவிகணய்ய சிரோ நிர்ருதேஹே பரிவயசே பசூனிவ கிரா விபுதாமபி தாம் துவயி கிருத சௌஹிருதாக கலு புனந்தி நயே விமுகாக. ஒரு அழகான ஸ்லோகம் வேதம் தெரிவிக்கிறது. உன்னுடைய பக்தர்களுக்கும் உன்னை வணங்காதவர்களுக்கும் என்ன வேறுபாடு? உன்னுடைய பக்தர்கள் மரணத்தை பார்த்து பயப்படவே தேவையில்லைன்னு தெரிவிக்கிறது. யாரு? நைருதி. நைருத்தினா மிருத்யு தேவதையின் அர்த்தம். நிருத்தி தேவதையினுடைய தலையிலே கால் வைத்து பகவானுடைய பக்தர்கள் எல்லாம் நடக்கலாமா. அவரை பத்தி பயப்படவே வேண்டாம். நாம எல்லாரும் ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுகிறோம்? எல்லாருக்கும் தெரியும். யோசிச்சு பாருங்க, இந்த பிறவியை விட அடுத்த பிறவி இன்னும் நன்னா இருக்கும்னு நமக்கு தெரிந்தால் யாருமே மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். இந்த பிறவியில நல்லா யாகம் எல்லாம் பண்ணிருக்கேன் சுவாமி, இந்த உடம்பு விழுந்த உடனே அடுத்த பிறவி நல்ல பலசாலியாக, புத்தி கூர்மையோடு, உயர்ந்த குலத்தில் பெரிய பணக்காரனா நான் பிறக்க போகிறேன் நமக்கு உத்தரவாதம் இருந்தால் எப்ப மரணம் வரும்னு காத்துன்னு இருப்போம். இங்கதான் வாழ்க்கை நன்னா இல்லையே, அடுத்த பிறவியாவது நன்னா இருக்குமேங்கிற எதிர்பார்ப்புல காத்துன்னு இருப்போமோ இல்லையோ. ஆனா எல்லாரும் உலகத்துல மரணத்தை பார்த்து பயப்படுகிறார்களே, ஏன் என்றால் நமக்கு நன்னா தெரியும் நாம் பண்ண பாபத்துக்கு அடுத்த பிறவி கண்டிப்பா மோசமாத்தான் இருக்க போறது, நன்னா இருக்க போறதே கிடையாது. அப்ப இப்ப இருக்கதே தேவலைன்னு தோணும் அளவுக்கு அடுத்த பிறவி மோசமாக இருக்க போகிறது. அதனால பயப்படுகிறோம். ஆனா பகவத் பக்தர்களுக்கு ஏன் பயம் இல்லை என்றால்,
இந்த உடம்பு விழுந்தா அடுத்து நேர வைகுந்தம் தான் தெரியுமோ இல்லையோ, அதனால காத்துன்னு இருப்பாளாம். கிருதகிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம்னு தெரிவிக்கிறார். ரொம்ப நாளா நமக்கு ஒரு நண்பர், அவரை பார்த்து ஒரு 20-30 வருஷம் ஆயிடுத்து. இப்ப நம்ம வீட்டுக்கு இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்கோ. அவர் வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லியிருப்பார். நமக்கு திங்கட்கிழமையில இருந்து காலங்கையும் ஓடாது. அவரை பார்க்க போறேன், வரப்போறா, ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசுல எப்படி எல்லாம் விளையாடி இருக்கோம், என்னென்னலாம் பேச போகிறோம்னு துடிப்போம் இல்லையோ. அத போல பக்தர்களுக்கு மரணம் எப்போது வருமோன்னு துடிப்போடு வாசலையே பார்த்துட்டு இருப்பாளாம். மிருத்து தெய்வத்தை இன்னும் வரலையே, எப்ப இந்த உடம்பு விழும், எப்ப நான் வைகுந்தத்துக்கு போகலாம்னு காத்து கொண்டிருப்பார்கள். யமதர்மராஜனுடைய தலையில கால் வைத்து நடக்கும் அளவுக்கு தைரியம் வந்து விடுமாம். அது ஏன் என்றால் பகவானுடைய திருவடிகளை பற்றின தைரியம். சுக்ரீவன் வாலியை பார்த்து பயந்து நடுங்கித்தான் ரிஷியமூக மலையிலே ஒளிந்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நாள் கிஷ்கிந்தை துவாரத்துக்கு வந்து வாலி சண்டைக்கு வான்னு கூப்பிட்டார். வாலிக்கு புரியவே இல்லை. நேத்தி வரைக்கும் பயந்தவன் இன்னைக்கு எப்படி தைரியம் வந்தது? பக்கத்துல தாரைன்னு மனைவி இருந்தால், அவ பெரிய ஞானி. அவ வந்து சொல்றா, இல்ல வாலி, அவன் தனியாக வரவில்லை, நான் அப்படி ஒற்றர்களிடத்துல எல்லாம் பேசி பார்த்தேன், யாரோ 2 வீரர்கள் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கிறார்களாம், அவர்களுக்கும் இவனுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த தைரியம் தான் சுக்ரீவன் வருகிறான். தனியா இருந்தா நேத்தி வரைக்கும் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவன் திடீரென்று வந்து சண்டைக்கு வருவானா? அப்ப யாருடைய பலமோ அவனுக்கு சேர்ந்திருக்கிறதுன்னு தார சொல்றா. அத போல நேத்தி வரைக்கும் மிருத்யுவை கண்டு பயப்பட்ட நாம் அனைவரும் திடீர்னு மரணத்தின் தலையில் கால் வைத்து, தொண்டடிப்புடி ஆழ்வார் பாடுகிறார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழுதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே.